நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து வாக்கு எண்ணிக்கைகளும் அறிவிக்கப்பட்டுவிட்டன. தமிழகத்தில் அரசியல் கட்சிகளுக்கு அதிர்ச்சியான முடிவுகளும் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் அதிமுக மற்றும் பாஜகவை வீழ்த்தி திமுக கூட்டணி 40க்கு 40 இடங்களை கைப்பற்றியுள்ளது. பல இடங்களில் தங்களை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக மற்றும் பாஜகவை டெபாசிட் இழக்க செய்துள்ளது. கோவை தொகுதி அதிமுகவின் கோட்டையாகவே கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது கோவையில் அதிமுகவின் வாக்குகள் சரசரவென குறைந்துள்ளது. கோவையில் உள்ள 6 தொகுதியில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவிற்கு குறைவான வாக்குகளே பெற்றுள்ளது. பல்லடம் தொகுதியில் திமுக 42% வாக்குகளை பெற்றுள்ளது. பாஜக 28% வாக்குகளும் அதிமுக 19% வாக்குகளும் பெற்றுள்ளது. சூலூர் தொகுதியில் திமுக 39% வாக்குகளை பெற்றது. பாஜக 30% வாக்குகளை பெற்றது. அதிமுக 21% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அடுத்ததாக கவுண்டபாளையம் தொகுதியில் திமுக 41% வாக்குகளும் பாஜக 33% வாக்குகளும் அதிமுக 16% வாக்குகளையும் பெற்றிருக்கிறது. இந்நிலையில் இதற்கு அடுத்ததாக கோவை வடக்கு தொகுதியில் திமுக 40% வாக்குகளும் பாஜக 35% வாக்குகளும் அதிமுக 14% வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளது. டெபாசிட்டிற்கு குறைவான வாக்குகளே தொகுதியில் பெற்றுள்ளது. இதே போலவே கோவை தெற்கு தொகுதியில் திமுக 42% வாக்குகளும் பாஜக 36% வாக்குகளும் அதிமுக 13% வாக்குகள் மட்டுமே பெற்று இந்த தொகுதியிலும் டெபாசிட் வாங்குவதற்கான வாக்குகளை இழந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். சிங்காநல்லூர் தொகுதியில் திமுக 42% வாக்குகளும் பாஜக 33% வாக்குகளும் அதிமுக 15% வாக்குகளும் பெற்று டெபாசிட்டிற்கு தேவையான வாக்குகளை வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதிமுகவின் கோட்டையாக பார்க்கப்பட்ட கோவையில் வாக்குகள் குறைந்ததற்கு அதிமுகவினர் சரிவர பணியாற்றவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் நேரத்தில் பல்வேறு இடங்களில் வாக்குச்சாவடி முன்பு அதிமுக பணிமனையில் ஆட்களே இல்லாத நிலை நீடித்திருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி தொடர வேண்டும் என SP வேலுமணி விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் இதனை மீறி எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை முறித்தார். இதனால் SP வேலுமணி அதிருப்தியில் இருப்பதாகவும் எந்த நேரமும் பாஜகவிற்கு சென்று விடுவார் என பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மற்ற தொகுதிகளை விட கோவையில் அண்ணாமலைக்கு எதிராக குறைவான வாக்குகளே அதிமுக பெற்றிருக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக SP வேலுமணி அக்கறை காட்டவில்லை என கூறப்படுகிறது. மேலும் தொகுதிகளுக்கு சரிவர பணம் செலவு செய்யப்படவில்லை எனவும் அதிமுக தொண்டர்களால் புகார் வாசிக்கப்பட்டு வருகிறது. எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் அதிமுகவை மறுசீரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்து உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.